ஊசி மிளகா, வெங்காயம், பூண்டு, பிளாச்சான் போட்டுக்கலாம். நான் பிளாச்சான் போடல, சைவமாக செய்கிறேன். கடுகு போடணும் கொஞ்சம். மிளகாத்தூள அந்த பொருளை போடணும். இது வந்து தெம்பே. தெம்பே வந்து இட்ஸ் அ வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இது வந்து பத்தாய். இது மலேசியாவில் ஏஷியன் கண்ட்ரீஸில் நல்லாவே கிடைக்கும் பத்தாய். இது வெங்காயம் இந்த மாதிரி போட்டு மெலிசாக வெட்டி வச்சுக்கணும். அண்ட் பூண்டு நம்மளுக்கு இவ்வளோ வேணும். இன்னைக்கு நம்ம 2 டிஷ் செய்கிறோம். ஓகே, கோகனட் மில்க் இந்த பிராண்ட் தான் நாங்கள் பாய்ப்போம். வந்து தெம்பையை போட்டுருந்தா உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி வெட்டிங்க. நான் இந்த மாதிரி வெட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம ஹிமாலயன் சால்ட் தான் பாய்ப்போம். ஸோ இப்போதைக்கு 1 ஸ்பூன், அப்புறம் பத்தலைன்னா திரும்ப போட்டுடலாம். Today, how many tablespoons? சின்ன ஸ்பூன். நான் கோத்தாமல் வைக்கிறேன். மிளகாத்துல அதை தண்ணியை ஊற்றி ஊற்றிட வேண்டியது. எவ்வளோ வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக கொதிக்குதுல, இந்த 2 மணி நேரத்தை கொதிச்சுன்னா அடிச்சிடணும். ஓகே, சமையல் ரெடி. பச்சை மிளகா, பூண்டு வந்து நான் வந்து 2 வெட்டிக்குவேன். ஏன்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன வெட்டினா பிடிக்காது. வெங்காயம், பத்தாய் லித்திர அலசி வச்சுருக்கேன், பொடிக்க போகிறேன், கழுவிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு மேலே ஊற்றுவேன்னா சம்பள் அரைச்சி மிளகா தாளிக்கிறீங்களே, அது தெரியும் எண்ணெய் மெதுங்கி வருது. அந்த எண்ணெய் கொஞ்சம் மெதுங்கி வந்தால் தான் அந்த சம்பல் நல்லாயிருக்கும். எண்ணெய் வேணால் அந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு. நல்லா பொடிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் வந்து நெத்தி பிடிச்சிட்டு வெங்காயத்தை விட்டுருங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பூண்டு. ஓகே, இது 2 கொஞ்சம் நல்லா விடணும். இப்போ அரைச்ச மிளகா இருக்குல்ல, கொஞ்சம் வெங்காயம் பூண்டு லைட்டாக வந்தவொடனே அரைச்ச மிளகா கொட்டிட வேண்டாம். எங்கள் வீட்டில் சாம்பார் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மிளகா நிறையா போடுவேன். இருக்குல்ல, அதை தண்ணி ஊற்றி ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு பச்சையோட போகிறதுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் கிண்டி ஒரு நேரம் தீஞ்சிடும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க, கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா நெத்திலி போடுவீங்க, அப்புறம் பத்துன்னா அப்புறம் கொஞ்சம் போட்டுருங்க. ஓகே, இது வந்து நம்ம ஃபியூ மினிட்ஸ்க்கு விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த தீஞ்சிரும். இந்த சம்பல் வந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். ஏன்னா எண்ணெய் திரிஞ்சு வருது, இந்த மாதிரி வந்த கையோட நாங்கள் பித்தாயை போட்டுருந்தோம். நான் வந்து பித்தாயை ரொம்ப நேரம் வேக விட மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக வந்தோன்னா அடுப்பு அடிச்சு விடணும். அப்போ அது நல்லா நறுக்கு நல்லா இது வந்து எல்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பித்தை நல்லா வேக விட்டுருவாங்க. அது உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் செய்யலாம். ஊடாங்க போட்டு சாப்பிடும் நல்லா இருக்கும். ஊடாங்கன்னா இறால் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த சைவமாகவும் செய்யலாம், நெத்திலியை அவாய்ட் பண்ணிடுங்க. குத்தாய் போட்டாச்சு. இதுக்கு மேலே அடுப்பை அடிச்சுட்டு தான் அடுப்பை அடிச்சுட்டு நெத்திலியை தூவி விடணும். பொரிச்சு வச்சு நெத்திலியை அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சுட சாப்பிட்டீங்கன்னா இந்த நெத்திலி வந்து அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகே, முடிஞ்சது.
தெம்பே நிறைய இருக்கு, போய் சாப்பிடுங்க.